கடாயில் வந்து 2, 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டு, அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு, கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா வதக்குறோங்க. அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அது நல்லா மாய்ஸ்சர் ஆகிறதுக்காக கொஞ்சம் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது, அதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறம், நம்ம நல்லா வாஷ் பண்ணி, கட் பண்ணி நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து அதில சேர்க்குறோம். மஷ்ரூம் நல்லா தண்ணி விடும். ஸோ, அதில் உள்ள தண்ணியே போதும். நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா வதக்கி, சுண்டி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி நல்லா சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம தனியா வடிச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம அதில வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதில மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழைய தூவி இறக்குனோன்னா, அருமையான உங்களுக்கு வந்து மஷ்ரூம் மசாலா ரைஸ் ரெடி ஆயிடும். நம்ம லஞ்சுக்கு இத பசங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து அனுப்பலாம். வீட்லயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அருமையா இருக்குங்க. நீங்களும் பண்ணி பாருங்க.